கங்கை கரையிலே திருதராஷ்டிரனும் பாண்டுவின் மனம் பிள்ளைகளும் சென்று குடியிருக்கிறார்கள். பல நாள் உபவாசம் இருந்து அந்த நீர்க்கடனை முடித்த திருதராஷ்டிரன் பசியில் தளர்ந்து தன்னுடைய பர்ணசாலைக்கு வந்து படுக்கிறார். அப்போது கையில் உணவுடன் வந்த பீமன் அவனுக்கு உணவை உருட்டி அளிக்கிறான். அதை வாயிலே வாங்கி திருதராஷ்டிரன் உண்கிறான். திருதராஷ்டிரனுடைய எல்லா புதல்வர்களையும் கொன்றவன் பீமன். அந்த பீமனின் கையால் உணவு உருட்டி அளிக்கப்படும் போது அதை பசியின் காரணமாகவே திருதராஷ்டிரன் உண்கிறான். எல்லா உயிர்களுக்கும் உணவு இனிமையானது என்று சொல்லி அதை மெல்லிய ஒரு நகைச்சுவையுடன் அந்த இடத்தில் வியாசன் கடந்து செல்கிறான். இந்த அங்கதம் தான் உயர்ந்த ஒரு காப்பியத்தின் கடைசியாக திரண்டு வரக்கூடியதாக இருக்கு என்று குட்டி கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். ஒரு 90 வயது முதியவர், ஒரு 100 வயது முதியவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுடைய சொத்து சண்டையை பார்க்கும்போது, தன்னுடைய பேத்திகளுடைய கொள்ளு பேத்திகளுடைய காதல் பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு பிரியம் கலந்த, சற்று கசப்பு கலந்த, ஒரு வெறுமையான ஒரு புன்னகையை வெளிப்படுத்துவது போல ஒரு காவியகர்த்தன் என்பவன் காவியத்தின் இறுதியிலே ஒரு மெல்லிய புன்னகையை, அங்கதத்தை சென்றடைகிறான். அதுதான் காவியத்துடைய உச்சகட்டம் என்று சொல்கிறார். திலீப் குமாருடைய ஒரு கதை, கடிதம் என்று இங்கே சொன்னார். அந்த கதை அதிலே ஒரு குஜராத்தி வருகிறார், புஷ்டி மார்க்கத்தை சேர்ந்தவர். புஷ்டி மார்க்கம் என்ற வைணவத்திலே ஒரு பகுதி. அவர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே ஒரு குறிப்பு, என் கையில ஒரு சின்ன கிருஷ்ணன் சிலை இருக்கிறது, ரொம்ப அற்புதமான சிலை, ரொம்ப அழகான சிலை. தலையில ஒரு குல்லாவை போட்டு ஒரு பொட்டு வைத்து விட்டால் ரொம்ப தத்ரூபமா இருக்கும். தலையில குல்லா போட்டு பொட்டு வைத்த கிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு குஜராத்தி கிருஷ்ணன், கிருஷ்ணலால் கோகுல்பாய் என்று பெயர் வைத்து விடலாம். இதுதான் இந்த வரியை படிக்கும்போது ஒரு மெல்லிய புன்னகை எனக்கு வந்தது. பிறகு யோசித்துக் கொண்டு இந்த புன்னகை ஏன் வருகிறது? ஒரு மனிதனுடைய பரிதாப நிலையை, கடைசி கட்ட மன்றாடலை பதிவு செய்யப்பட்ட கதையிலே இந்த மெல்லிய புன்னகை நமக்கு ஏன் வருகிறது? ஏன் இத்தனை வருடங்களுக்கு பிறகு அது நினைவில் இருக்கிறது? ஏனென்றால் அந்த இடத்தை நாம சற்று மேலே நின்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன் வளர்த்து கொண்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறான். அழகு என்பதே குஜராத்தி அழகாத்தான் அவருக்கு இருக்கும். சுவை என்பது குஜராத்தி சுவைதான். நன்மை என்பது குஜராத்தி நன்மை, தீமை என்பது குஜராத்தி தீமையை தான் அவருக்கு இருக்கும். அந்த சின்ன வட்டத்துக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதனை இன்னும் பெரிய ஒரு இடத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய உணர்வை அந்த கதை அளிக்கிறது. உண்மையில் நாம் அனைவருமே நம்முடைய சின்ன சின்ன வட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த கதையை படிக்கும்போது நமக்கு அந்த விலகல் உணர்வை இந்த ஆதர் அளிக்கிறார். கிட்டத்தட்ட குழந்தைகளுடைய விளையாட்டை மேல நின்று நாம் பார்ப்பது போல. என்னுடைய பொண்ணு விளையாடும் போது நான் சில சமயங்களில் ஓரமா நின்று பார்ப்பேன். சமையலறை கேஸ் தீர்ந்து போச்சு, சமையல் ஆகல, ஒரு 7-8 குழந்தைகள் எழுதிட்டு இருக்கோம். சில சமயம் 10-15 குழந்தைகள் படுத்திருக்கோம். வீட்டுல ஒரு லேப்ரடார் நாய் இருக்கு, அதுதான் குடும்ப தலைவனாக எந்த அக்கறையும் இல்லாம உட்கார்ந்துருக்கும். மசன் நிக்காம சீக்கிரம் போங்க, பஸ் வந்தா பாருங்க என்று சொல்லுவா. பார்க்கும்போது ஒரு புன்னகை சிரிப்பாக மாறும்போது நான் இங்கிருந்து விலகி விடுவேன். மேலான அங்கத நிகழ்ச்சி எழுதாளன் வாழ்க்கையை பற்றி அதை ஒரு குழந்தை விளையாட்டை பார்க்கக்கூடிய முதிர்ச்சியை வாசகனிடம் உருவாக்குவார். வாசகனை இன்னொரு உயரமான இடத்துல கொண்டு வைத்து அதை பார்க்க செய்வார். இதுதான் ஒரு சிறந்த படைப்புடைய இலக்கணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திலீப் குமாருடைய ஒரு கதை எனக்கு நினைவுகிறது. இன்னொரு கதை, தீர்வு என்னொரு கதை. ஒரு குஜராத்தி காலனியில கிணத்துல பூனை விழுந்துடுது. அங்க ஆரம்பிக்குது கதை. இந்த தண்ணி என்ன பண்றது? பூனை எடுத்தாச்சு, தண்ணி என்ன பண்றது? கிணத்தை இறக்கணும்னா நிறைய செலவாகும், அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு பெரிய சிக்கலா இருக்கு. சிக்கல் மூத்து உச்ச கட்டத்துக்கு போகும்போது மிக வயதான குஜராத்தி பாட்டி முக்காடை எடுத்து போட்டுக்கொண்டு பெருத்த உடம்புல தள்ளாடி வருகிறார். ஒரு கங்கை ஜல பாக்கு செம்பை உடைத்து அந்த தண்ணி அதுக்குள்ள போட்டுறான். இன்னும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம் அப்படிங்கிறார். பிரச்சனை தீர்ந்துருச்சு. இதை படித்த என்னுடைய இளம் நண்பரோடு சொன்னார், மூட பழக்க வழக்கங்களுக்கு ஒரு சாட்டை அடி மாதிரி இருக்கு இந்த கதை அப்படின்னார். நான் சொன்னேன், ஒரு பாக்கெட் ப்ளீச்சிங் பவுடரை கிழித்து அதுக்குள்ளே போட்டால் என்று கதையை முடித்து விட்டிருந்தால் இது அறிவியல் பூர்வமான கதையா இருக்குமா? அதுவும் ஒரு வகையான நம்பிக்கை தானே. நம்ம ஊர்ல ஒவ்வொரு வருடம் கொசுவுக்கு மருந்து அடிக்கிறார்கள். அதுக்கும் கொசுவுக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு 2 நாட்கள் அந்த நம்பிக்கையில நாம் வாழ்க்கையை ஓட்டுகிறோம். மனிதர்கள் பல வகையான பாவனைகள் வழியாக, பல வகையான சின்ன சின்ன நம்பிக்கைகள் வழியாக தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சின்ன வாழ்க்கையை தாண்டி போவதை நாம் காட்டுகிறோம். சின்ன சின்ன துயரங்களில் இருந்து
சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கற்பனை செய்து கொள்வதை, ஒரு கையாளாக நிலையிலிருந்து ஒரு மகிழ்ச்சியை பாவனை செய்து கொள்வதை இந்த மாதிரியான அங்கத கதைகளை நாம் பார்க்கிறோம். எனக்கு நினைவுக்கு வருவது, சமீபத்திலே நான் தொலைக்காட்சியிலே நாகேஷ் நடித்த ஒரு சின்ன நகைச்சுவை துணுக்கை பார்த்தேன். பலரும் பார்த்திருக்கலாம். நாகேஷ் ஒரு வீட்டுக்குள்ள போறார். வீட்டுல யாருமே இல்லை. சார் சார் என்று கூப்பிடுறார். யாருமே இல்லை. உள்ள போறார். அந்த படம், அந்த சீன் முழுக்க நாகேஷ் விதவிதமான ஒலிகளில் சார் என்று கூப்பிடுவார். சார் சார் என்று கூப்பிடுறாரு. சார் மாறிட்டே இருக்கும். அறை அறையா போய் பார்க்கிறார். எந்த அறையிலும் யாருமே இல்லை. மாடி ஏறி பார்க்கிறார். மாடியில யாரும் இல்லை. கொஞ்சம் பயந்து போய் திரும்பி வர்றார். இவர் வந்த கதவு மூடப்பட்டிருக்கு. வெளியே அலறி அடிச்சுட்டு வெளியே போக ட்ரை பண்றாரு. எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்கு. கொல்லப்பக்கம் வாசல் மூடப்பட்டிருக்கு. திருப்பி ஓடி கீழே அவர் கேவடித்தான முறையில கீழே விழுந்து எழுந்திருச்சு, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இது என்ன அநியாயம், குமுறி கொந்தளிச்சு அழுது புலம்பி கடைசியில வெளியே போகவே முடியாதுங்கிற உண்மைக்கு வந்து திரும்பி அந்த கூடத்துக்கு வந்து அந்த சோபாவில் ஏறி உட்கார்ந்து தொடையில தட்டி மானச சஞ்சரரே என்று பாடுறார். பாடிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். மிக உயர்ந்த அங்கதம் என்பது எலி ஓடி களைத்து சுவர் மூனைக்கு வந்த பிறகு திரும்பும் இடத்தில் அது சிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இனிமேல் ஒன்று செய்வதற்கில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய சிரிப்பு. திலீப்குமாருடைய மிக முக்கியமான பல படைப்புகளில் அந்த புன்னகை இடம்பெற்றிருக்கிறதாகவேதான் தமிழுடைய மிக முக்கியமான படைப்பாளியாக, மிக குறைவாக எழுதினாலும் மிக முக்கியமான படைப்பாளியாக அவர் கருதப்படுகிறார். அங்கதத்துக்கு ஒரு சின்ன இலக்கிய பிளர்வு உண்டு. அது இலட்சியவாதங்களை நிராகரித்துவிடும். லட்சியவாதம் என்பது எப்படி சொன்னாலும் இலக்கியத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று. வாழ்க்கை மேல நம்பிக்கை, உயர்ந்த மதிப்பீடுகள் மேல நம்பிக்கை, எதிர்காலத்தின் மேல நம்பிக்கை, அன்பு மேல் கனிவு, பாசம், நீதி போக்கிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய இலக்கியத்துடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று. ஆனால் அங்கதம் அதை எளிதாக மீறி மறுபக்கம் சென்றுவிடும். ஆகவேதான் அதனால் டிராமாட்டிக் சீக்வன்சஸ் உருவாக்க முடியாது. மிகப்பெரிய நாடக தருணங்களை அங்கதத்தால் உருவாக்க முடியாது. ஆகவேதான் மேலான அங்கதத்தை எழுதிய படைப்பாளிகளில் கணிசமானவர்கள் அதிகம் எழுதினர்கள் அல்ல. தமிழிலே புதுமைப்பித்தன் உயர்ந்த அங்கதத்தை எழுதியிருக்கிறார். ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். அதிகமானவர் ஜானகிராமனுடைய அங்கத கதைகளை படித்திருக்க மாட்டீர்கள். சிறுகதைகள் மிக உச்சகடமான அங்கத கதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அழகிரிசாமி, சுந்தரராமசாமி எழுதியிருக்கிறார்கள். கீரா எழுதியிருக்கிறார். நாஞ்சில் நாடன் எழுதியிருக்கிறார். அந்த வரிசையிலே திலீப்குமார் மிக முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறார். இலட்சியவாதத்தை ஒரு படைப்பாளி கையாளும் போதுதான் மேலான கவித்துவம் உருவாகுது என்று சொல்வார்கள். அங்கதம் லட்சியவாதத்தை நிராகரிக்கிறது காரணத்தினாலே அங்கதம் இலக்கியத்திலே ஒரு வகையில கவித்துவத்தை நிராகரிக்கும் என்ற ஒரு விமர்சனம் உண்டு. இந்த விமர்சனத்தை கூல்ட்ரிச் மிக விரிவாக முன்வைக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், லட்சியவாதத்தை நிராகரிக்கக்கூடிய அங்கதம் அல்ல, லட்சியவாதத்தை கடந்து செல்லக்கூடிய, அதை ஒட்டுமொத்த ஒரு பெரிய பார்வையிட ஒரு சின்ன அம்சமாக அதை காணக்கூடிய ஒரு பார்வை ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கும் என்றால் அங்கதம் மிக மேலான ஒரு கவித்துவமாக ஆகிவிடும். இங்கே ஒரு சீன கதையை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். தவளை ஒன்று ஒரு பாலைவனத்தில் வருகிறது. தண்ணி இல்லாம தளர்ந்து களைத்து போய் வந்து கொண்டே இருக்கு. எதிரிலே அதே போல களைத்து சோர்ந்து பட்னியால் சாக கிடக்கூடிய ஒரு பாம்பு வருது. தவளை அந்த பாம்பை பார்க்குது. பாம்பு இந்த தவளை கொள்வதற்காக பத்தி இருக்கு. அந்த பத்தியோட நிழலிலே இந்த தவளை போய் ஒதுங்குகிறது. பாம்பு அந்த தவளையை கொல்லவில்லை. தன்னை அடைக்கலம் தேடி வந்த ஒருவனை கொல்லக்கூடாது என்பதற்காக அந்த வெயிலிலே அது பத்தியை பிடித்து அதற்கு நிழல் காட்டியது என்று ஒரு சீன கதை உண்டு. இந்த சீன கதை கன்ஃபூஷியஸ் காலத்துடைய உயர்ந்த மதிப்பீடுகளுடைய ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த கதையை ஒரு உரையிலே சொல்ல என்னுடைய ஆசிரியர் நித்தியசெய்தி நிதி அதற்கு ஒரு அடிக்குறிப்பை கொடுத்தார். சற்று தூரத்திலிருந்து ஒரு கழுகு ரெண்டையும் பார்த்து கொண்டிருந்தது. அது நினைத்தது, நல்லாக போயிட்டு ஒரு உலர்ந்த பாம்பை சாப்பிட்ட பிறகு தாகத்திற்கு ஒரு ஈரமான தவளை கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டது ஒரு அடிக்குறிப்பை அதற்கு கொடுத்தார். அதிலே ஒரு நக்கல், ஒரு புன்னகை இருக்கிறது. ஆனால் அது இயற்கையோட விதி. அத்துடன் முடியவில்லை. நித்யா அதுக்கு அடுத்த வரியை கொடுக்கிறார். இன்னும் தூரத்தில் இருந்து ஒரு ஞானி அதை பார்த்து கொண்டிருந்தார். தர்மத்திற்கும் அறத்திற்கும் அடையாளமாக கூறப்பட்ட டாங் வம்சத்து முதல் மன்னன் ஷூ உடைய மணிமுடியில் நெடுங்காலம் இருக்க போகக்கூடிய
கழுகு இறகுகள் இந்த செங்கழுகின் இறகுகள் தான் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு தான் காவியங்களின் கடைசியிலே திரண்டு வரக்கூடிய புன்னகையாக இருக்கும் என்று சொன்னார். அத்தகைய உயர்ந்த புன்னகை என்பது மிக உயர்ந்த கவித்துவத்திற்கு நிகரானது, அது ஒரு ஞானியுடைய தரிசனத்துக்கு நிகரானது, அல்லது அதற்கும் மேலானது. அந்த புன்னகையுடைய சில கீற்றுகளை மீண்டும் மீண்டும் நாம் திலீப்குமாருடைய படைப்புகளை பார்க்கிறோம். இந்த தருணத்திலே அவருடைய கடிதம் என்ற பிரபலமான கதையை திரைப்படமாக்கு வழியாக காட்சி ஊடகத்துக்கு வந்த ஜெர்ரி அவளுக்கு விருது அளித்து கௌரவிப்பது மிகவும் மகிழ்ச்சியானது. அவள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விடைபெறுகிறேன். வணக்கம்.